ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு உள்ள பார்க்க போகிறது இந்த 2024 தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமா தான் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி. இந்த படத்தை ரீசெண்டாக தான் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீக்கிரமாகவே இப்போ ஓடிடிக்கு வந்திருக்கு. தமிழ் டப்பிங்கோடையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் லீடிங் ரோல்னு பார்க்கும்போது நம்ம காமி படத்து மூலமாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஃபேமஸ் ஆனார்ல பிஷ்வாக், அவர் தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி, நாசர் அண்ட் நேகா ஷெட்டிலாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா இல்லையா, சீக்கிரமாகவே ஓடிடிக்கு கொண்டு வந்திருக்காங்களா, அந்தளவுக்கு படம் ஓடல அப்படின்னா படம் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை கரெக்டாக 1980 காலாண்டில் நடக்கிற மாதிரி படத்தோட கதையை சித்தரிச்சிருக்கிறாங்க. அதில் கரண்டில் இப்போ ஹீரோ வந்து ஜெயிலில் இருக்கிறப்ப இப்போ வந்து அவருக்கு வயசு ஒரு 40லேருந்து 50 வயசு இருக்குது. இந்த மாதிரியான சமயத்தில் இவர் நிறைய பேர் ஜெயிலில் வச்சு முடிச்சு கட்டுறதுக்கு நிறைய பிளான் போட்டாலுமே அந்த எந்த ஒரு பிளானுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ தான் புரியுது, ஹீரோவை எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அவரை கொல்ல முடியாது. ஆனால் அவரோட வீக்னஸில் அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரை என்னன்னாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, நீ சாகரியா இல்லை அவளை தூக்கிட்டா அப்படின்னு அவங்க கேட்க, நான் கடைசியாக அவளை பார்க்கணும், பார்த்து நான் எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ வந்து கோதாவரி ஆத்தோரமாக சின்ன சின்ன திருட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு அஞ்சலியோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காப்ல. அஞ்சலி வந்து இவரோட ஒய்ஃப் இல்லை அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு எக்ஸ் ஒர்க்கர், அவங்க கூட பழக்கத்துக்கு அவங்களோட சேர்த்து வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதை விட வந்து பெரிய பெரிய இல்லீகலான பிஸ்னஸை வந்து அந்த ஊரை சேர்ந்த 2 தலைக்கட்டுகள் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதில் மொதல் கட்டமாக எம்எல்ஏ கூட சேர்ந்து சின்ன சின்னதாக அவர் பண்ணுற அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணி கலந்துக்கிட்டு அவரோட பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து இவர் வந்து திகழ ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற நாசர் கேங் அப்படிங்கிற அவரோட பொண்ணுமே காதலிக்காப்ல. இது எங்கே வரைக்கும் போகுது, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எதுக்காக ஜெயிலுக்கு போனார், இவரை ஜெயிலில் இருக்கும் போதே தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன, அண்ட் ஆல்சோ அவர் ஜெயிலில் இந்த அளவுக்கு இருந்தாலும் ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அந்த நபர் யார், அவருக்கும் இருக்கான அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டெக்னிக்கல் வைஸாக பார்க்கும்போது சவுண்டான ஒரு படம். ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தை வந்து எதனால தியேட்டரில் ஓடல அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரில. ஆனால் ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்த்தபிள் மூவியாக கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. அதில் ஸ்டோரி வைஸாகவும் இவங்க ஸ்டோரியை சொன்ன விதமும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் பார்க்கும்போது ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா அடாப்ட் ஆயிருச்சு. அண்ட் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையுமே நல்லா கையாண்டிருந்தாங்க. ஸோ 2 ஹீரோயின் வச்சுருக்கோம், அஞ்சலி, இன்னொருத்தவங்க வந்து நேகா ஷெட்டின்னு 2 ஹீரோயின் வச்சுருக்கோம். அந்த 2 ஹீரோயின் சும்மாலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கேரக்டர்ஸை எந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதுவுமே நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ 2 பெரிய வில்லன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊரோட 2 தலைக்கட்டு அப்படின்னா 2 பேருமே வில்லன் தானே. ஸோ அந்த 2 வில்லனை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதுவுமே நல்லா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தோட கதைன்னு பார்க்கும்போது 4-5 படங்களை சேர்த்து உருட்டி வச்சு ஒரு படமாக ஆக்கின மாதிரியான ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக கொடுக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வட சென்னை அண்ட் கேஜிஎஃப் மாதிரி சின்னதாக ஆசைப்பட்டு பெரிய லெவலில் வந்து அந்த மீனை பிடிக்கணும்னு ஆசைப்படுறது, இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு படமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கும்போது கொடுக்குது. ஆனால் டெக்னிக்கல் வைஸாக வந்து படம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னால கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெயின் கொடுக்கும். படத்தில் பெரிய லெவலில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே உங்களை வந்து போர் அடிக்காத அளவுக்கு சூப்பராக என்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் எமோஷன் சீக்வன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தில் போடப்பட்டிருக்க அந்த பிஜிஎம்ஸ் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது நம்ம யுவன் சங்கர் ராஜ் தான் போட்டிருக்காப்ல. அதனால என்னமோ ஒவ்வொரு பிஜிஎம்ஸும் அந்த அளவுக்கு எமோஷன்ஸை கண்டிப்பாக கேதர் பண்ணி நம்ம கிட்ட டெலிவர் பண்ணுது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் வந்து அடல்ட் கனெல்லாம் கிடையாது, ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். டெக்னிக்கல் வைஸாக பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான படம். ஆக்ஷன் சீக்வன்ஸை விரும்பி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ட்ரீட்டை கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்ச் அவ்வளோ நான் சஜஸ்ட் பண்ணுறேன்.